ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறக்காமல் நம்ம குலினரி குரோனிக்கல்ஸ் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அசத்தலான ஸ்டைலில் கோழி ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக லவங்கம் அண்டு ஒரு கடல் பாசி இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அதுதான் வறுவலுக்கு நல்ல மணமாக இருக்கும். இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் நிறைய காரம் சாப்பிட்றதுனால நான் ஒரு 7 கார மிளகாய் சேர்த்துருக்கேன். அண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதில் கொஞ்சம் ஜீரகம் அண்டு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆர் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் பண்ண போகிறது ஒரு 300 கிராம் அளவுக்கான சிக்கன் தான். அதனால் நான் இவ்வளோ கம்மியாக வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மணம் ஃபுல்லாக ஹெவியாக வரும். போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹெவியாக கொஞ்சமாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். ஸோ சிக்கனை நல்லா மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் சிக்கனில் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் சிக்கனில் அந்த பொடியோட டேஸ்ட்டு இறங்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே பொடியை போட்டு வதக்குனீங்க அப்படின்னா அந்த
சிக்கனும் அந்த மசாலாவும் கருக தான் செய்யும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கோம் அதனால். ஸோ சிக்கனை நல்லா வதக்குனதுக்கப்புறமா, நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு டேஸ்டியான அண்டு சூப்பரான ஒரு கோழி வறுவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.